ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் முட்டைகோஸ் வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸோடு சேர்த்து பிசைஞ்சும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. செய்கிறதுமே ரொம்பவே ஈஸி தான். குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 கப் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விடுங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததும் இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு. இப்போ இது கூட 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. அந்த தக்காளியோட பச்சை வாசனை முழுமையாக போகணுங்க. அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து அதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, தேங்காய் விழுது, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நம்ம வேக வைக்கலாம் வேண்டாங்க. அந்த தக்காளியோட நல்லா கலந்து விட்டாலே போதும். பாருங்கள், நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இல்லையா. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா பொடி, அரைச்சி சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா தேங்காய் மசாலா, அது எல்லாமே நல்லா வெந்து பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு எண்ணெய் பிரியணுங்க. அந்தளவுக்கு இதை நல்லா வேக விடுங்க. பாருங்கள், மசாலா முழுமையாக வெந்துருச்சு. வெந்துட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் 2 கப் அளவுக்கு முட்டைகோஸை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு நல்லா துருவி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய முட்டைகோஸ், உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்து அந்த பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு சாஃப்டாகி வரணும். அது வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் போல் ஆகிருக்கு. பார்க்கும்போதே நல்லா தெரியுது. நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் உங்களுக்கு கிரேவி என்ன திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. பொதுவாக கடாயில் செய்யும்போது தண்ணி அதிகமாக தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் குக்கரில் செய்யும்போது நமக்கு என்ன திக்னஸ் தேவையோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சாலே போதும், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ குக்கரை மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவியும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு கிரேவி ரொம்ப தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. சரியாக இருக்கும். எனக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதில் ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரியே முட்டைகோஸ் கிரேவி செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.